என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வந்து பார்த்துருப்போம். இதுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேனுவலாக வந்து நம்மளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு வந்து அதே ஸ்விட்ச் ஆகிக்கும். அதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கோட ஒர்க்கிங். ஒரு ஒயரும் பிபிஎஸ்லேருந்து ஒரு ஒயரும் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாப் பட்டன் வந்து நார்மலி க்ளோஸ் டைப், ஸ்டார்ட் பட்டன் வந்து நார்மலி ஓப்பன் டைப். ஸ்டார்ட் பட்டன்லேருந்து ஸ்டார் கான்டாக்ட், இது மெயின் கான்டாக்ட், இது டைமர் கான்டாக்ட், டெல்டா கான்டாக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் ஸ்டார்ட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப மெயின் கான்டாக்டும் ஸ்டார் கான்டாக்டும் எனர்ஜைஸ் ஆகுது. இதனால் மோட்டர் வந்து ஸ்டார் கண்டிஷனில் ரன் ஆகுது. இதனால் மோட்டர் ஸ்டார்டிங் டைமில் ஸ்லோவாக தான் சுற்றும். இப்போ இந்த D4ம் S5ம் ஒரு ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்காக இருக்குது. இது எதுக்குன்னா ஒரே டைமில் ஸ்டாரும் டெல்டாவும் எனர்ஜைஸ் ஆகாமல் இருக்கிறது தான் அந்த ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். நம்ம அந்த டைமரில் குறிப்பிட்ட டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த டைமுக்கு அப்புறம் டெல்டாக்கு மாறணும் அப்படின்னு. இப்போ அந்த குறிப்பிட்ட டைம் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் தானாகவே டைமர் வந்து ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு மாற்றிடும். அப்போ இந்த T1 ஓப்பன் ஆகி இந்த S5 க்ளோஸ் ஆகி இந்த டெல்டா, அதாவது மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷனில் ரன் ஆகும். இப்போ மோட்டர் ஸ்டாரில் ரன் ஆனதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகும். இப்போ அந்த மோட்டரோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனை பற்றி நேரில் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டைமர். இது வந்து ஆன் டிலே டைமர். அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம அதுவே தானாகவே ஒரு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடும். இதே ஆஃப் டிலே டைமர்னா நம்ம செட் பண்ண டைமுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிரும். இது ஆன் டிலே டைமுங்கிறனால குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எனர்ஜைஸ் ஆகுது. இது ஸ்டார் கான்டாக்ட், இதான் ஸ்டார்டிங் டைமில் எனர்ஜைஸ் ஆகுது. இது டெல்டா கான்டாக்ட், டைமர் வேல்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்டா கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகுது. இந்த டைமர் வந்து மெயின் கான்டாக்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மெயின் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகிறப்ப டைமர் எனர்ஜைஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த சர்க்யூட்டில் இருக்க ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பட்டனை புஷ் பண்ணோடனே ஸ்டார் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகி இப்போ மோட்டர் ஸ்டார் கண்டிஷனில் ரன் ஆகுது. இப்போ சர்க்யூட்டில் இருக்க ஸ்டார்ட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஸ்டார் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் டைமரும் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த டைமர் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தானாகவே சேஞ்ச் ஓவர் ஆகி டெல்டாக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிரும். இப்போ ஸ்டார் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மோட்டர் மெதுவாக சுற்றுது. இது டெல்டா கனெக்ஷன் மாறினதுக்கப்புறம் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும்.